ஒன்றிய அரசை பாஜக ஆதரவாளர்களே திட்டி தீர்ப்பதாகவும் தமிழ்நாடு அரசை திமுகவிற்கு வாக்களிக்காதவர்கள் கூட பாராட்டுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2095 கோடி ரூபாயில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார். மேலும் 46 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் அரசு நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு வழங்கினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் 4.5 ஆண்டுகளில் நாடே போற்றும் அளவிற்கான திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை முதல் காலை உணவு திட்டம் வரையிலான திமுக அரசின் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். ஒன்றிய அரசின் பல்வேறு நெருக்கடிகள் மற்றும் துரோகங்களை முறியடித்து தமிழ்நாடு முன்னேறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஒன்றிய பாஜக அரசோட ஜிஎஸ்டியால வரி உரிமை இல்ல, நமக்கு வர வேண்டிய நிதியும் தரல. குடைச்சல் கொடுக்கிறதுக்காகவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உட்கார்ந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய துரோகிகளுக்கு அடிமை சாசனம் எழுதி தந்து சரணாகதி அடைந்த அடிமைகள்னு அத்தனை சவால்களை முறியடிச்சு நாம முன்னேறி இருக்கோம். இதுதான் திராவிட மாடல். தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகளை திமுகவுக்கு வாக்களிக்காதவர்கள் கூட பாராட்டுவதாகவும் ஒன்றிய அரசை பாஜக ஆதரவாளர்களே திட்டி தீர்ப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மாநில உரிமையை விட்டுக் கொடுக்காம இருக்கிறத அதை பற்றி குறிப்பிட்டு எல்லோரும் பாராட்டிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாராட்டி எழுதுறாங்க. ஏன் தொகுதி மறுசீரமைப்பு வந்தா தமிழ்நாட்டோட ஜனநாயக வலிமை குறையும், திமுக அரசு தான் இந்தியா முழுக்க தலைவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி போராடுறாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இப்படி திமுகவுக்கு இதுவரை வாக்களிக்காத மக்கள்கிட்ட கூட நல்ல பெயரை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி எடுத்திருக்கு. ஆனா ஒன்றிய பாஜக அரசு இதுக்கு அப்படியே தலைகீழா நடக்குது. பாஜக ஆதரவாளர்கள இந்த ஒன்றிய அரச கல்வி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசின் சாதனைகளால் திராவிட மாடல் 2.0 அரசு அமைவது உறுதி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் நல்லபாளையத்தில் திறக்கப்பட்டுள்ள மாதிரி பள்ளியையும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.